இந்த ஜெபத்தில் எவ்வளவு ஞானமும் ஆழ்ந்த புலமையும் இருக்கிறது என்று பாருங்கள். இந்த ஜெபம் இதற்கு முன் விவிலியத்தில் எங்கும் பார்க்க முடியாது. இன்றைக்கும் அநேகர் இந்த ஜெபத்தை பிறருக்காக ஜெபிக்கின்றனர். அதன் விளைவுகளை பார்க்கின்றனர். தூய பிரான்சிஸ் அசிசி அவர்களின் ஜெபம் அமைதியின் கருவியாய் என்னை மாற்றும். லட்சக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார்கள். தங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை காண்கிறார்கள். இது போன்றதொரு ஜெபத்தை நீங்கள் வேறு எங்கும் காண முடியாது. நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், உங்கள் ஜெபத்தில் தூய ஆவியார் செயல்படும் போது, நீங்களும் ஜெபத்தில் அவரை சார்ந்து கொள்கிற போது, உங்கள் ஜெபத்திலும் புதிய உருவாக்கம் பிறக்கும். என் அன்பான தூய ஆவியே, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். இதுதான் நமது கதறலாக இருக்க வேண்டும். தூய ஆவியின் ஜெப பள்ளிக்கூடத்தில் அமருங்கள். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உலகமெங்கும் உள்ள ஜெப வீரர்களை ஜெபிக்க தூண்டுபவராக தூய ஆவியார் இருக்கிறார். திருத்தூதர்கள் ஜெபத்தின் வல்லமையினால் பெரிய காரியங்களை செய்தார்கள். அடையாளங்கள், அருஞ்செயல்கள், சிறைக்கூட கதவு திறந்தது. அவர்களை எதிர்த்தவர்களின் மனமாற்றம், இவைகளெல்லாம் தூய ஆவி அவர்களை வழிநடத்தியதற்கு உதாரணங்கள். அவர்கள் ஜெபத்தில் மகா பலசாலிகளாக இருந்தார்கள். தூய ஆவியால் திருமுழுக்கு பெறாமல் ஒரு மனிதன் ஜெபிக்கும் மனிதனாக முடியாது. ஒரு மனிதன் ஜெப ஆவியினால் வழிநடத்தப்படாமல் உயிருள்ள கடவுளின் ஆவியால் வழிநடத்தப்பட முடியாது. நமது வாழ்க்கையில் தூய ஆவி நம்மை அவருடைய ஜெபத்தின் வாகனமாக உருவாக்குகிறார். அவர் தம் வழியாக ஜெபிப்பதற்கு, நமக்கு ஜெபிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். நம் வழியாக அவர் செயலாற்றுவதற்காக நம்மை பங்குதாரர் ஆக்குகிறார். நம் வழியாக அவர் ஜெபிக்க நாம் அவருக்கு தேவை. நம் ஜெபம் வல்லமை உள்ளதாக மாற அவர் நமக்கு தேவை. விவிலியம் ஒவ்வொரு ஜெபத்திலும் மன்றாட்டிலும் எல்லா வேளையிலும் தூய ஆவியின் துணை கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கின்றது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதாவது, நாம் செய்யும் எல்லா ஜெபத்திலும் ஆண்டவரின் ஆவியால் எல்லா வேளையிலும் வழிநடத்தப்பட வேண்டும் என்பது பொருள். சில வேளைகளில் நாம் ஜெபிக்க உட்காரும்போது நாம் ஒரு மந்த நிலையை உணர்வோம். அது நமது பலவீனம். ஆனால் தூய ஆவி நம்முடன் ஜெபத்தில் இணையும் போது காரியங்கள் மாறிவிடும். நாம் அதிகாரம் உள்ளவர்களாகி விடுவோம். நம் வாழ்க்கையில் இருந்த மந்த நிலை மாறிவிடும். ஜெப நேரத்தில் ஒரு உயிரோட்டம் வந்துவிடும். நம்மில் இருந்து ஜெபிப்பதற்கு ஒரு பாரம் உண்டாகிவிடும். இதுவரைக்கும் ஜெபிக்காத ஜெபத்தை நாம் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். தொடர்வோமா நண்பர்களே?